ஹாய், ஹலோ, வணக்கம். ஒரு நல்ல விஷயம் நண்பா. அப்பா, நாளைக்கு ஸ்கூலில் எக்ஸாம் ஃபீஸ் கட்டணம்ப்பா. நாளைக்கு தான் லாஸ்ட் டேட்டுன்னு கூலி வேலைக்கு போயிட்டு வந்த அப்பாவிடம் மகன் சொல்லுவான். அப்படியே கட்டலாம்ப்பா. எவ்வளவு கட்டணும் கேட்பார் அப்பா. 200 ரூபாய் என்று சொல்லுவான் மகன். இந்த தடவை எக்ஸாம் ஃபீஸு ரொம்ப கூட்டிட்டாங்க போல இருக்கு. நாளைக்கு ஸ்கூலுக்கு போகும்போது தருகிறேன் என்று சொல்லி நீ போய் படுத்துக்கோ என்று சொல்லுவார். மறுநாள் காலையில் அவன் ஸ்கூலுக்கு போகும்போது 200 ரூபாயை அவன் கையில் கொடுத்து, ஜாக்கிரதையாக ஸ்கூலுக்கு போனதும் எக்ஸாம் ஃபீஸு கட்டிவிடுங்கப்பா என்று சொல்வார். இவர் வீட்டிலிருந்து கிளம்பி கொஞ்ச தூரம் போனதும் அவனுடைய ஃப்ரெண்டு, ஏண்டா உங்கள் அப்பா எக்ஸாம் ஃபீஸ் பணம் கொடுத்தாரா என்று கேட்பான். எங்கள் அப்பா கொடுத்தாரா? உங்கள் அப்பா கொடுத்தாரா என்று கேட்பான். ஆமாம், நான் எக்ஸாம் ஃபீஸ் 250 ரூபாய் என்று சொன்ன உடனே எதுவுமே பேசாமல் கொடுத்து விட்டார் என்று மிக ஆனந்தமாக சொல்வான் அந்த பையன். அசல் விஷயம் என்னவென்றால், ஃபீஸ் 100 ரூபாய் மட்டும்தான். அவங்க பெற்றோரிடம் எக்ஸ்ட்ரா அதிகமாக காசு வாங்கி கூலி படம் பார்ப்பதற்காக டவுனுக்கு போக வேண்டும் என்ற ஐடியாவோட அவங்க அப்பாவை நம்ப வைத்து பணம் வாங்கி விட்டோம் என்று ரொம்ப மகிழ்ச்சியாக 2 பேருமே ஆளுக்கு 100 ரூபாய் வீதம் எக்ஸாம் ஃபீஸ் கட்டிவிட்டு மறுநாள் சண்டே விளையாட்டுக்கு போயிட்டு வருவோம் என்று வீட்டில் பொய்யை சொல்லி டவுனுக்கு போய் அங்கே கூலி படம் பார்த்து அதுக்கப்புறம் அங்கே ஒரு ஸ்வீட்டு கடையிலே அவனுக்கு விருப்பமான ஸ்வீட்டை வாங்கி சாப்பிட்டு அன்னைக்கு பூராவும் ஜாலியாக சுற்றிய சாயங்காலம் 6 மணி அளவில் பெற்றோரை நம்ப வைப்பதற்காக கையிலே ஒரு கிரிக்கெட் பேட்டை எடுத்துக்கொண்டு நிம்மதியாக வீட்டுக்குள்ளே போனார்கள். அந்த நேரத்திலே இந்த 200 ரூபாய் வாங்கிட்டு போன பையன் வீட்டில் பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருப்பது ஜன்னல் வழியாக கேட்பான். அவங்க அப்பா ஜுரத்துடன் கட்டில் மேலே படுத்துக்கிட்டு இருப்பான். அவங்க அம்மா, ஏங்க இருந்த ரூபாயை பையன் ஃபீஸுக்காக கொடுத்து விட்டுங்க, இப்போ மருந்து மாத்திரை வாங்குவதற்கு கூட கையிலே காசில்லை என்று சொன்னதும் அந்த பேச்சியை கேட்ட கணவன், சமயத்துக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலைன்னா நம்ம பையன் எக்ஸாம் எழுத முடியாது, அலோவ் பண்ண மாட்டாங்க, எனக்கு வந்தது சாதாரண காய்ச்சல் தானே, நாளைக்கெல்லாம் சரியாக போயிடும், இல்லைன்னா நாளைக்கு பக்கத்து வீட்டில் ஒரு 50 ரூபாயாவது வாங்கி மாத்திரை வாங்கி வருவேன் என்று எழுந்து போகிற மனைவியை கையை பிடித்து, இப்போ எந்த கடனும் வேண்டாம், நாளைக்கு குறையிலன்னா பார்த்துக்கலாம் என்று சொன்ன தந்தை வார்த்தை கேட்டு அந்த பையன் ரொம்ப வேதனையடைந்து தான் ஜாலியாக செலவு செய்த அந்த 100 ரூபாய் எவ்வளவு மதிப்பானதோ புரிந்து கொண்டு, நம்ம தந்தை கூலிக்கு போய் சம்பாதிக்கும் பணத்தினுடைய மதிப்பு தெரிந்து கொண்டு தன்னுடைய ஃபீஸுக்காக கையில் இருந்த காசை கொடுத்த தந்தையினுடைய நல்ல மனசை தெரிந்தும் அவனுக்கு கண்களில் கண்ணீர் வந்து வேகமாக அப்பாவிடம் போய் கட்டிப்பிடித்து நடந்தது முழுவதையும் சொல்லி தேம்பி தேம்பி அழுது, என்னை மன்னித்து விடுங்கப்பா என்று கேட்பான். தான் தவறு செய்தாலும் உண்மையை சொன்ன மகன் மேலே கோபம் வரவில்லை. நீதாண்டா எங்களுக்கு அனைத்துமே, உன்னுடைய படிப்புக்காக எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன், நீயும் என்னை போல கூலிக்காரனாக வாழக்கூடாது என்பதுதான் எங்களுடைய விருப்பம், நடந்ததெல்லாம் மறந்துவிடு, இனிமேல் உனக்கு என்ன வேணுமென்றாலும் தயங்காமல் எங்களை கேள், இனிமேல் எப்போதும் இந்த தவறு செய்யாது என்று புத்திமதி சொல்லி அனுப்புவான். இப்படி ஒவ்வொரு மகனும் தந்தையினுடைய கஷ்டத்தை புரிந்து கொண்டால் எவ்வளவு நன்றாக இருக்கும் அந்த பெற்றோருக்கு. கேட்டீர்கள் அல்லவா? ப்ளீஸ் ஹைப் திஸ் வீடியோ, லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். மீண்டும் நாளை சந்திப்போம். தேங்க்யூ. நன்றி, வணக்கம்.